ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னை காப்பாற்றுறதுக்காக தான் மறுபடியும் மறுபடியும் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்துக்கிட்டே இருக்கேன். இந்த முறையாவது என் மேலே முழு நம்பிக்கை வச்சு நான் சொல்கிறதை முழுவதுமாக கேட்டு முடிச்சினா இன்று இரவுக்குள்ளாகவே மிகப்பெரிய அற்புதம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என் செல்லமே. எப்போவுமே உன் வாழ்க்கையை மட்டும் உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதில் ஜெயிச்சு முன்னேறணுங்கிறத மட்டுமே உறுதியாக வெற்றி கிடைக்கும். உன்னுடைய எல்லா வேதனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கு மகிழ்ச்சியை தந்து எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கு எதிராக துஷ்ட வேலைகளை செய்யும் துரோகிகளிடமிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கு தேவையானதையெல்லாம் செஞ்சு கொடுத்து அருளாசிகளை அள்ளி தருவதற்காக தான் இந்த வராகி அம்மா மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி வர்றேன். வாழ்க்கையில் பலமான அடி விழுந்ததால் நீ ஆறுதலுக்காக கோயிலுக்கு வந்த. ஆனால் இங்கு வந்த காட்சி உனக்கு எப்படி தெரியுது? ஒரு நிமிஷத்துக்குள்ளாகவே அந்த கோயில் மணி ஓசை எத்தனை முறை அடி வாங்குது. கோயில் மணி பல அடிகள் விழுந்தாலும் கூட அதனுடைய ஓசையால் சிரிச்சுக்கிட்டே கோயிலுக்கு ஒரு நல்ல சப்தத்தையும் கோயிலுக்குள்ள ஒரு நல்ல அதிர்வலைகளையும் கொடுப்பதை உணர்ந்து கொள்ளேன் செல்லமே. அதாவது கோயில் மணி எத்தனை முறை அடி வாங்கினாலும் அது தன்னுடைய சப்தத்தால் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தும் விதமாக நடந்துக்கிறது போல நீயும் துன்பம் வரும்போதும் கஷ்டப்படும் போதும் கவலைகளில் மாட்டிக்கும் போதும் சிரிச்சுக்கிட்டே அதை சமாளிச்சிட்டினா அது மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையை தருதோ இல்லையோ உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உனக்கு கொடுக்கும். ஏன்னா இப்போது உன் கர்ம வினையின் சோதனை காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன அருளால் நீயும் உன் குடும்பமும் நல்ல வாழ்க்கையை வாழும்படி ஆசீர்வதிப்பதற்காக தான் நானே உன்னை தேடி வந்தேன். என் மேலே நீ வச்சிருக்க பக்திக்கு பரிசாக வாழ்நாள் முழுவதும் உனக்கு தாயாக இருந்து வழித்துணையாக வழிகாட்டி உன்னை ஜெயிக்க வைக்கணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன் என் செல்லமே. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா தாயே? வாழ்க்கையில் ஏற்கனவே நான் நிறைய விஷயங்களை இழந்துட்டேன். இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போது நான் உங்களை மட்டும்தான் நம்பிக்கிட்டு இருக்கேன். என்னை கைவிடாதே வராகி அம்மான்னு நீ என்கிட்ட இந்த அளவுக்கு மனசு நொந்து போய் கேட்ட பிறகும் நான் எப்படி உன்னை விட்டு விலகி போவேன்? இதோ ஒரு மிகப்பெரிய வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுத்து உன் கனவுகளை நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் உன்னை உயர வைப்பேன். என் பாதம் தொட்ட உன் பாரங்களையெல்லாம் நான் சுமந்துக்கிட்டு சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்கு அருளுவேன் செல்லவே. நினச்சது எல்லாமே நிறைவேறலையே என்ற நம்பிக்கை இல்லாமல் நாட்களை வீணாக்க வேண்டாம். என்னைக்கு இருந்தாலும் நீ நினச்சதை இந்த வராகியம்மா உனக்கு நடத்தி கொடுத்தே தீருவேன்னு நம்பிக்கையோடு இரு. நான் உன் கூட இருக்கும்போது உன் துக்கமெல்லாம் விலகி போகும். நீ கேட்ட வரத்தையும் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை இப்படியே இருந்துருமோன்னு பயந்துகிட்டு இருக்க உனக்கு ராஜ யோகத்தை அள்ளி கொடுத்து அதிர்ஷ்டமான வாழ்க்கையையும் அழகாக வாழ வைக்க போகிறேன். உன் கடன் பிரச்சனையும் கஷ்டங்களும் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. என் அருளால் உன் பொருளாதார நிலைமை உயரப்போகுது. நீ நினச்ச காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக வெற்றிகரமாக இனிமையானதாக நடக்கப் போகுது என் செல்லமே. உன் வாழ்க்கை இனி மகிழ்ச்சியாக மலரும்படி இந்த வராகியம்மா நான் செய்ய போகிறேன். இனிமே எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். என் அருளால் உன் மனசுக்கு உற்சாகம் கிடைக்க போகுது. உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்று இந்த வராகியம்மா உன்னை வழிநடத்தும் போது நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு வாழ போகிறத பார்க்குறதுக்கு தயாராக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எல்லாத்தையும் பார்க்கணுங்கிறதுக்காக தான் உனக்கு கண்களை கொடுத்தேன். அதையும் தாண்டி கண்களுக்கு மேலே எதற்காக கண் இமைகளை கொடுத்துருக்கேன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கியா? நல்லதை பார்க்க எப்படி கண்களை பயன்படுத்துகிறியோ அதே போல் தீமைகளை பார்க்காமல் இருக்கணுங்கிறதுக்கு அந்த கண் இமைகளை பயன்படுத்து. தீய விஷயங்கள் நடக்கும் போதும் பார்க்க நேரும் போதும் கண் இமைகளை மூடிக்கிட்டினா அந்த கண்ணிமைகளை வச்சு கண்களை நீ மூடிக்கிட்டு பார்க்காம இருக்கும்போது
தீய விஷயங்கள் உன்னை ஆட்கொள்ளாமலும் உன் மனசில் இடமில்லாமலும் விலகி போகும் அல்லவா? எப்போ எதை பார்க்கணும், எப்போ எதை பார்க்கக்கூடாதுன்னு ரெண்டையும் சரியான சமயத்தில் பயன்படுத்தக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இருக்கணும். நல்ல விஷயங்களை பார்த்து அதை உன் கூட வச்சுக்கோ. கெட்ட விஷயங்களை கண்டும் காணாமல் கடந்து போய் அதை விட்டு விலகி போக தயாராகு. மனம் தளராதே என் செல்லமே. ஒரு கதவை திறக்கிறதுக்காக நிறைய பூட்டுக்கான சாவி இருந்தாலும் அந்த பெரும்பாலும் கடைசி சாவி தான் அந்த கதவை திறப்பதாக இருக்கும். அதே போல் நானும் உன் வாழ்க்கையில் எப்பாவது ஒரு காலகட்டத்தில் கடைசி நேரத்தில் கூட உனக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுத்துருவேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ கவலைப்படவே கூடாது என் செல்லமே. நடந்தது எல்லாத்தையும் நினச்சி வருத்தப்பட்டு நீ மனசில் ரொம்ப வேதனைப்படுற. ஆனால் இந்த வராகியம்மா உனக்காக இருக்கேங்கிறத நீ மறந்து போயிட்ட. உன்னை ஏமாத்தினவங்க முன்பாகவே நான் உன்னை நல்லா வாழ வைக்கிறேன். நான் உனக்கு கொடுக்க நினைக்கிற வாழ்க்கையை மட்டும் நீ வேண்டாம்னு சொல்லிட வேணாம். அதை மனசார ஏற்றுக்கிட்டினா நீ மகிழ்ச்சியாக வாழும்படி நான் செய்வேன். தோல்வியடைஞ்ச நாட்களையும் தோல்வியடைஞ்ச விஷயங்களையும் முதலீடாக போட்டு அந்த தோல்வியை வச்சே அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை பெறுவதற்காக வேலை செய். இனி வரக்கூடிய வெற்றிகள் எல்லாம் உனக்கு லாபமாக இருக்கும். உறவுகள் எல்லாரும் உன்னை விட்டு போனாலும் இந்த வராகியம்மா உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் தானே. உறவுகளையும் சொந்த பந்தங்களையும் சேர்த்து வை. சோகங்களை எல்லாம் தூக்கி தூரமாக எரிஞ்சிட்டு கண்ணீரை எல்லாம் காணாமல் போகச் செய். சந்தோஷமும் சிரிப்பும் உன் உதட்டில் இருக்கட்டும். உன் வாழ்க்கையில் புன்னகையை ஒரு வரமாக மாறட்டுமேன் செல்லமே. இந்த வராகியம்மா உன் கூட இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். மற்றவங்களை அழுக வச்சு அடுத்தவங்களை ஏமாற்றி பெற்ற செல்வம் அதை யார் ஏமாற்றி வாங்கினானோ அவனே அழுகும்படியும் கவலைப்படும்படியும் அவனை விட்டு விலகி போகும். ஆனால் நல்ல வழியில் சுயமாக உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்த செல்வம் ஒருபோதும் அவனை விட்டு விலகாது. போனாலும் மறுபடியும் திரும்ப வந்து சேர்ந்துடும். அதனால் நீ இழந்ததை நினச்சி வருத்தப்படாத. நீ சுய சம்பாத்தியத்தோட சுய உழைப்பால் சுய முயற்சியால் சேர்த்த சொத்துக்கள் எல்லாம் மறுபடியும் உன்னிடம் வந்து சேரும்படி செய்ய வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்காக உன் கூட நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது என் செல்லமே. நீ நினச்சதை விட இன்னும் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நிறைய நடத்தி தருவதற்கு இந்த வராகியம்மா தயாராக இருக்கேன். இனி எந்த தடையும் உன் வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் நீடிக்காது. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோதனைகளும் தளர்வுகளும் தோல்விகளும் எதுவாக இருந்தாலும் அது அத்தனையும் துரத்தி அடித்து உன்னை சுகமாக சந்தோஷமாக சொகுசாக வாழ வைக்க நான் வந்துட்டேன் என் செல்லமே. நீ என்னுடைய பாதங்களில் உன் மனசை ஆழமாக சுத்தப்படுத்தி எப்போதும் என் திருவருள்களுக்காக காத்திருந்தீனா போதும். என்னுடைய பாதத்தில் நீ இறக்கி வச்ச பாரத்தையெல்லாம் நான் ஏந்திக்கிட்டு சோதனைகளையெல்லாம் துரத்தி அடிச்சிட்டு உன்னை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ வச்சு காட்டுறேன். உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளியாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாமேன்னு செல்லமே. என்னை மீறி எந்த துன்பமும் உன் வாழ்க்கையில் வர நான் அனுமதிக்கவே மாட்டேன். எப்போவுமே பெருசாக ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்க, அப்புறம் ரொம்ப நேரம் கண்ணீர் விடுற. எப்படி புலம்பினாலும் எவ்வளோ நேரம் கண்ணீர் விட்டாலும் மறுபடியும் உன்னை நீயே தேத்திக்கிட்டு அடுத்த விஷயத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கிற பற்றியா? அப்போதுதான் உன் வாழ்க்கை ஒரு புது பொலிவு பெறும். அதனால் மனசுடைஞ்சு போக வேணாம். உனக்கான மிகப்பெரிய வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு என் செல்லமே. உன் வாழ்க்கையில் வெற்றிங்கிறது நிழல் போல இனி எப்பொழுதும் எந்நேரமும் எல்லா காலமும் உன்னை பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீ அந்த வெற்றியை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக நீ வெளிச்சத்தை நோக்கி போகும்போது, வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான விஷயங்களை செய்யும்போது வெற்றி தானாகவே உன்னுடன் வந்து சேர்ந்து கொள்ளும் என் செல்லமே. ஒரு விஷயத்தை நீ திரும்ப திரும்ப முயற்சி செஞ்சும் மறுபடியும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் அந்த ஆபத்திலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் உன்னை காப்பாற்றுறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீ செய்கிறது சரியில்லை, நீ செய்யும் அந்த செயலை கைவிட வேண்டும் என நான் உனக்கு உணர்த்துறேங்கிறத நீ புரிஞ்சு நடந்துக்கோ.
வாழ்விற்கு பொருந்தாததாக ஒரு விஷயத்தை தேடி தேடி கண்டுபிடிச்சு செஞ்சு அப்புறமா நீ கஷ்டப்பட்டு துன்பப்படுவதை விட ஆரம்பத்திலேயே அதையும் கைவிட்டுட்டினா இந்த வராகியம்மா உனக்கு நடக்க வேண்டியதையும் கிடைக்க வேண்டியதையும் நல்லபடியாக நடத்தி தருவேன். மாயைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்து. கசப்பாக இருக்கும் உண்மைகளை ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை ரொம்ப யதார்த்தமாக வாழ ஆரம்பி. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இன்னுமே உன் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. உன் வினைகளை எல்லாம் தீர்த்து வச்சு நீ நினச்ச விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்தி தர்றேன். நீ நிச்சயமாக முன்னேறுவ. உன் மனசில் எதிர்காலத்தை பற்றின பயம் இருந்தால் அதை முதல்ல தூக்கி எரிஞ்சிடுன்னு செல்லமே. வலிகள் நிறைஞ்சிருக்கிற உன் வாழ்க்கையில், வேதனையும் துன்பமும் நிறைஞ்சிருக்கிற உன் வாழ்க்கையில் இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கு இந்த வராகியம்மா தயாரான பிறகு நீ ஏன் கவலைப்படணும்? நீ எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சாலும் இன்னைக்கு யாரும் உனக்காக உதவி செய்ய வந்து நிற்கலை. நீ எல்லாருக்கும் உண்மையாக இருந்தாலும் கடைசியில் எல்லாரும் உன்னை ஏமாற்றும்படி தான் நடந்துக்க போகிறாங்க. நீ யாருக்கு நல்லது நினச்சாலும் உனக்கு நல்லதே நடக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நீ நன்றி இல்லாத மனிதர்களிடத்தில் நன்றியை எதிர்பார்க்காம நீ பாட்டுக்கு உன் வேலையை செய்ய வேண்டிய விஷயங்களில் கவனம் செலுத்த ஆரம்பி என் செல்லமே. இந்த வராகியம்மா உன்னுடைய வலியையும் வேதனையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கான ஆச்சரியத்தை சந்தோஷமாக உன் கைகளில் தரப்போகிறேன். நீ எப்படி இவ்வளவு எத்தளவுக்கு ஏமாந்து போனியோ அந்த ஏமாற்றத்தை கொடுத்தவர்களும் அதற்கு காரணமானவர்களும் என்னிடமிருந்து உரிய தண்டனையை பெற்றே தீருவார்கள். தெரிஞ்சே தப்பு செய்கிறவங்கிட்ட போய் நீ நியாயம் கேட்டினா அவங்க தான் செஞ்ச தப்புக்கும் இன்னொரு ஒரு நியாயத்தை தான் பதிலாக கொடுப்பார்கள். அதனால் மனிதர்களுடைய வார்த்தைகளை பெருசாக எடுத்துக்காம எதுவாக இருந்தாலும் இந்த வராகியம்மாவை முழுசாக நம்பு. நான் உனக்கு துணையாக இருந்து நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றியையே முடிவாக கொடுப்பேன் என் செல்லமே. என்னை பார்த்த இந்த நிமிஷத்துலேருந்தே உன் வீட்டில் பல நல்ல நிகழ்வுகள் நடக்கப்போகுது. என் வாக்கு உனக்கு நம்பிக்கை தரும் விதத்தில் இருந்தால் அதை அப்படியே உன் வாழ்க்கையில் அழகாக நடத்தி கொடுத்துருவேன். என்னை பார்த்த இந்த நிமிஷத்தில் இருந்தே உன் வாழ்க்கை சுபிக்ஷம் நிறைஞ்சதாக மாறப்போகுது. என் வாக்கு ஒருபோதும் பொய்யாக போகாதுன்னு உனக்கு தெரியும் தானே. அப்படி என் வாக்கை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை காப்பாற்றி உனக்கு நல்லது செய்யதான் இந்த வராகியம்மா நான் வந்திருக்கேன். சொத்தும் எல்லாம் சுகமும் நீதான்னு உன்னையே நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் என்ன நீ கஷ்டப்படுத்தாதே அம்மானு தானே என்கிட்ட கேட்ட. நிச்சயமா சொத்து சுகம் அது இதுன்னு எல்லாவற்றிலும் நீ என்னை ஒப்பிட்டாலும் எல்லாத்தையும் என் பொறுப்பில் ஒப்படைச்சாலும் நான் முழுசாக ஏற்றுக்கிட்டது உன்னுடைய பக்தியை மட்டும்தான் என் செல்லமே. பக்தியோடு முழுசாக உன்னை ஏற்றுக்கிட்டு என் அன்பு பிள்ளையான உன்னை வாழ வச்ச காலத்தையும் மறக்காமல் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். நீ ஒருபோதும் தேங்கி நிற்கிற குளத்து நீரை போல ஒரே மாதிரி தெளிவாக இருக்க பழகு. அதை விட்டுட்டு அந்த குளத்தில் கல்லறிஞ்சா கலங்கி போகுமே அதே போல் குழப்பமான மனசோடு இருக்கக்கூடாது. இந்த வராகியம்மா நான் உனக்கு துணையாக இருந்து நிச்சயம் நல்லதை செஞ்சு காட்டுறேன். ஆபத்து பிரச்சனை கஷ்டம் துஷ்டம் துரோகி என அத்தனை பேரிடமிருந்தும் உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நிச்சயமாக நடத்தி முடிப்பேன்.